ஒரு சபையாகிய நாம், ஒரு ஊழியர், ஆமென், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆமென், இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் அவர்கள் எதனால் நடத்தப்பட வேண்டுமானால், ஆமென், தன்னுடைய சுயத்தினால் அல்ல, தன்னுடைய மாம்சத்தினால் அல்ல, ஆமென், தனக்குரிய சிந்தையினால் அல்ல, மாறாக அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என தேவன் விரும்புகிறார். இயேசு ஒரு ஊழியத்தை செய்வதற்கு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய மகிமைக்காக இந்த பூமியில அவர் செயல்பட வேண்டுமானால், அவர் கிரியை செய்ய வேண்டுமானால், அவருக்கு ஒரு துணை வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு தேவ பிள்ளை, ஒரு சபை, ஆமென், எதனாலே ஆட்கொள்ளப்பட வேண்டுமானால், ஆளுகை செய்யப்பட வேண்டுமானால், மனிதனால் அல்ல, அசுத்த கிரியைகளால் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை.